ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஓகே, கெஸ் பண்ணீங்களா இல்லையா? என்ன சிட்டியில் இருக்கேன், எந்த கண்ட்ரியில் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்ட வீடியோ கரெக்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஊரை விடுங்க, எந்த கண்ட்ரியில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ரைட்டு. இப்போ வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் சிக்கன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கானுங்க இந்த ஊரில். கட்டே பண்ணல, முழு சிக்கனை அப்படியே கொடுத்துருக்கானுங்க. இப்போ நான் அதை தான் கட் பண்ணணும். என்ன மாதிரி எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணதே இல்லைங்க, ஆனால் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பண்ணுறீங்க. ஓகே, வாங்க பண்ணுவோம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என் அவுட்ஃபிட் பார்த்தீங்களா என்னன்ட்டு? நைட்டி. எஸ். ஸோ we are going to cut the chicken now. யாராவது வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்கன்னு தான் சொல்லுவேன். அங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த சிக்கனை கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சிக்கனை கட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இதை வந்து வாஷ் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்கன் 65 பிரியாணி. ஸோ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ இது என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்றது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மேரினேட். மீன் டைம் உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் சொல்லுங்கள். மெயினாக நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த சேனல் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் பண்ணுறது எதுக்குன்னா, ரீஸ்டார்ட் பண்ணுறது எதுக்குன்னா, ரெண்டு விஷயங்க. ஒரு விஷயம் வந்து எல்லா சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் டிப்ஸு, அவங்களுக்கு என்ன பண்ண தெரியும் அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் என் சேனலில் எனக்கு என்ன தெரியும்னு சொல்கிறத விட உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், உங்கள் டிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சேனலில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறது தான் இதோட ஒரு சின்ன அஜெண்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே ஃபாரினில் வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு, இன்லா, பேரண்ட்ஸ், அப்புறம் வந்து கசின்ஸ், சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாரையுமே விட்டுட்டு ஒரு லோன்லி லைஃப்பில் பேசக்கூட ஆள் இல்லாமல், தென் ஜாப் போகிறவங்க ஓகே, ஜாப் போகாமல் என்ன மாதிரி இன்னும் ஜாப் சர்ச்சில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். பிகாஸ் எனக்கு வந்து பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட பாருங்கள், சமைச்சிட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பேசுறதுக்கு ஆள் இல்லாமல். ஸோ இந்த சேனல் மூலயமா நம்ம பேசிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பிரியாணி குக் ஆகிட்டே இருக்குது. மீன் டைம் வெயில் பொலன்னு பொழக்குதுங்க. சரியான வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, சம்மர் ஆல்மோஸ்ட். ஸோ என் பையன் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கான், என்னம்மா பண்ணுற, தனியாக பேசிகிட்டு இருக்கேன். தனியாக பேசலடா, என் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, யூடியூபா அப்படின்னு. ஏன்னா இப்போ கேள்வி கேட்குற வயசு இல்லை, ஆரம்பிச்சிட்டான் கேள்வி கேட்குறதுக்கு. ஸோ எத்தனை மாமிஸ் இந்த மாதிரி வந்து குழந்தைங்க கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு சமைச்சிக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, சீரியஸ்லிங்க மாமிஸ் எல்லாருக்குமே ஒரு சல்யூட். பாருங்கள், இப்போவும் வாயை மூடவே இல்லை. சரி, ஓகே, நான் அவனை போய் பார்க்குறேன். பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது, அதையும் போய் பார்க்குறேன். வாங்க சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்றதையும் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை பாய்.